ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இந்த வீடியோவில் கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்குண்டான தமிழ் புத்தாண்டு வருடமாகிய பராபவம் ஆண்டினுடைய முழு பலன்களையும் பார்க்க இருக்கின்றோம். அதாவது இந்த வருஷம் ராகுனுடைய 6ஆம் இடத்துல இருந்து குருவனுடைய பார்வையில் இருக்கிறதுனால குரு 3 இடத்துக்கு மாறுகிறார் இல்லையா. இதை நம்ம ஒரு 3 செக்மெண்டாக இந்த சனியினுடைய நட்சத்திர பரிவர்த்தனை இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும் பொழுது முதல் 2 மாதங்கள், அதாவது ஏப்ரல் மே அப்படிங்கிறது ஒரு செக்மெண்ட், பிறகு ஜூன்ல இருந்து அக்டோபர் வரைக்கும் ஒரு செக்மெண்ட், பிறகு கௌரவம், பர்சனாலிட்டி, நம்முடைய கௌரவம் இந்த சொசைட்டில நல்ல ஆற்றலுடன் விளங்குகிறீர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல பேர் வரும். அதுவும் நீங்க பிசினஸ் பண்ணி கொண்டு இருந்தாலும் அந்த பிசினஸ்ல கண்டிப்பாக PR, அதாவது பப்ளிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத ஒரு விஸ்தாரமாக கூடிய ஒரு அமைப்பு உண்டு. கடன் நோய், முக்கியமாக கேத்து 12ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால நீங்க ஞாயிற்றுக்கிழமை சிவன் கோயிலுக்கு போயிட்டு பால் அபிஷேகமோ நெய் அபிஷேகமோ கொடுத்துட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த அதாவது 18 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கேத்து 12ஆம் இடத்தை தாண்டுவார். இப்ப இந்த கேத்து டிசம்பர் வரைக்கும் இங்கதான் இருக்கிறார். ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்சருஷப்யோ மஹத்யோ நமோ குருப்யः சர்வோபப்ளவரஹித பிரஜ்ஞான கண பிரத்யகர்த்தோ பிரம்மாஹமஸ்மி சோஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி. ஓம் சர்வேப்யோ சத்குருப்யோ நமோ நமஹ. ஹரி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பர்யந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல் வாழ்க்கையும் அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். முதற்கண் அனைவருக்கும் என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வரக்கூடிய ஏப்ரல் 14ஆம் தேதி 2026 அன்று பராபவம் என்று சொல்லப்படுகின்ற தமிழ் வருடமானது பிறக்கின்றது. காலையில் 9:32 செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறது. இந்த வருஷம் 60 வருஷங்களில் இது 40வது வருஷமாக இருக்கிறது. விஸ்வாவசு என்பது 39வது வருஷம், பராபவம் என்பது 40வது வருஷமாக அமைந்து அடுத்து வரக்கூடிய வருஷமானது பிளவங்க அப்படிங்கிற வருஷமாக அமைகின்றது. இந்த ஆண்டு ஆக்சுவலி இது ஒரு ஜோடி ஆண்டு அப்படிங்கிறது தான் உண்மை. அதாவது பராபவமும் பிளவங்கமும் ஒரு சேரதான் ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். அப்படிங்கும் போது இந்த ஒரு வருஷத்துல ஒரு 50% 60% அப்படிங்கிற அந்த ஒரு பலன் கூடி அது தொடர்ச்சியாக 2 ஆண்டு திட்டங்களாக எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நடக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஒரு சூக்ஷ்மமான அர்த்தம். இதுல பல பிளஸ் பாயிண்டும் இருக்கிறது. 2 ஆண்டுகளும் சேர்ந்து நமக்கு ஒரு முழுமையான பலன்களை கொடுக்கின்றது அப்படிங்கிறது. நம்ம பிளவங்கிறது அடுத்த வருஷம் தான் பார்க்க போகிறோம். இருந்தாலும் என்னென்ன விஷயங்களில் நாம் கவனம் வைக்க வேண்டும் அப்படிங்கறத நம்ம இப்போ பார்க்க போகின்றோம். நேரடியாக பலனுக்கு போயிடுறேன்னா, இந்த ஆண்டினுடைய அபிமானி தேவத்தை நரியாபசன் அப்படின்னு பெயர். நரியாபசன் இந்த தேவத்தை ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு அபிமானி தேவத்தை இருப்பார். அந்த தேவத்தையினுடைய வடிவமே அந்த வருஷத்தினுடைய விஷயங்களை நமக்கு விளக்கி சொல்லும். இந்த தேவதையாகப்பட்டவர் பிரகாசமான வடிவமாகவும் குதிரையில் ஏறி அமர்ந்து பிரயாணிக்க கூடியவராகவும் கையில் பரசுவை, தமிழ்ல சொல்லணும்னா மழுவை ஏற்று ஏந்தி கொண்டிருப்பவராகவும் வர்ணிக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது ஆயுத பலமே பலம் என்று நம்புகின்ற இந்த உலகத்தில் அதற்கு மேல் ஒரு பலமானது இருக்கிறது, ஆன்ம பலம் என்பது ஒன்று இருக்கிறது அப்படிங்கிறதை புரிய வைப்பதாக இந்த வருஷமானது அமைந்திருக்கிறது அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லுகிறது. அப்படின்னா என்ன? கடவுள் நம்பிக்கையும் சாஸ்திர நம்பிக்கையும் வளரப்போகிறது. நிறைய சயின்ஸ், அதாவது சயின்ஸ் அழிவுக்கு பயன்படுத்துவதை காட்டிலும் அதை ஆற்றலுக்கு பயன்படுத்த வேண்டும் என்கின்ற வகையில் இந்த உலகமானது வேலை செய்யும். ஏற்கனவே வார் ஜோன்ல தான் நாம இருக்கிறோம்.
இருந்தாலும் இந்த போர் அபாயங்களுடன் கூடிய இந்த விஷயங்கள் மாறும். மக்கள் கடவுளின் பால் நம்பிக்கையை திருப்புவார்கள், பக்தியானது ஓங்கும், கோயில்களில் கூட்டம் பெருகும், அதே போன்று பூஜை புனஸ்காரங்களில் நம்பிக்கை ஓங்கும். அதே போல பேங்க்லயும் வந்து நிறைய டெபாசிட்ஸ், பேங்க் ஃபினான்ஸ் இதெல்லாம் நல்லா டெவலப் ஆகும். இது அந்த அபிமானியினுடைய அமைப்புல வருவது. அப்புறம் அடுத்த சூக்ஷ்மம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் எப்பொழுதுமே சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்படும். இந்த வருஷமும் சூரிய சந்திர கிரகணம் இருக்கின்றன, ஆனால் நம்ம நாட்டில் தெரியவில்லை. அதாவது இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் வந்து சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் ஏற்படுகிறது. அதன் பிறகு பிப்ரவரியிலும் அதே மாதத்தில் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. ஆனால் இந்தியாவில் அது தெரியாது. எங்கு தெரியும் அப்படிங்கறது அந்த சூரிய சந்திர கிரகணங்களை நான் வந்து போடும்போதே பார்த்துக்கலாம். ஆனாலும் ஐரோப்பிய நாடுகள், பிறகு அமெரிக்கா போன்ற நாடுகளில் இது தெரியும். அதனால அங்கு வாழ்கின்ற நம்மவர்களுக்கு அந்த சூரிய சந்திர கிரகணங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வந்து மாற்றத்தை கொண்டு வரும் வாழ்க்கையில். அதனால நம்ம வந்து அது வந்து கவலைப்பட போறதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் தெரியாது. அதனால ஒரு மைனஸ் பாயிண்ட்டும் இருக்கு இந்த சாதகர்களுக்கு. அதாவது வந்து ஸ்ரீவித்யா செய்பவர்கள், வேதத்தை பயிலுபவர்கள், தியானம் போன்ற விஷயங்களில் பயிலுபவர்கள், அந்த கல்விகளை கற்றுக்கொள்வதற்காக இந்த ஜோதிட சாஸ்திரம் முதற்கொண்டு எத்தனையோ சாஸ்திரம் இருக்கிறதுலே அதுக்கெல்லாம் ஜபசக்தி தான் வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த விஷயத்துல அவர்களுக்கு கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட் தான். ஏன்னா அவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் உபாசனையை பலம் 1000 மடங்கு பெருக்கி தருவதாக அமைகிறது. அது அவர்களுக்கு ஒரு மிஸ்ஸிங் தான். சரி, அடுத்தது இந்த வருஷம் வந்து சனி பயிற்சி கிடையாது, அப்பாடின்னு இருக்கும். சரி, குரு பயிற்சி உண்டா? இருக்கிறது. 2 முறை பெயருகிறார். வருகின்ற ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் அவர் மிதுனத்தில் இருந்து ஜூன் 2ஆம் தேதி வந்து கடகத்திற்கு வந்து உச்சமாகி, காலபுருஷ தத்துவத்திற்கு 4 உச்சமாகி 10ஆம் வீடு, 8ஆம் வீடு, 12ஆம் வீடு ஆகிய 3 வீடுகளை பார்த்து விட்டு அதன் பிறகு அக்டோபர் 31ஆம் தேதி சிம்மத்துக்கே போயிடுறார். காலபுருஷ தத்துவத்துக்கு 5ஆம் இடத்துக்கு போய்கிறார். அங்கு போய் லாபஸ்தானத்தையும் 9ஆம் இடமாகிய பாக்யஸ்தானத்தையும் பிறகு லக்னம் என்கின்ற உத்தமஸ்தானத்தையும் பார்க்கிறார். அப்படிங்கும் போது குருவனுடைய பெயர்ச்சி இந்த வருஷம் வந்து பல அற்புதங்களை நிகழ்த்தும். அது நம்ம ராசி வாரியாக பார்க்கத்தான் போகின்றோம். ராகு கேத்துக்கள் வந்து இந்த வருஷத்தினுடைய கடைசியில டிசம்பர் 5ஆம் தேதி ராகு கும்பத்திலிருந்து மகரத்திற்கும், கேத்து வந்து சிம்மத்திலிருந்து கடகத்திற்கும் வருகிறார்கள். இதுதான் அமைப்பு. இந்த அமைப்பை துணை கொண்டு வருஷத்தினுடைய அந்த 9:32 அப்படிங்கிற அந்த டைம்ல ஒரு ஜாதகத்தை போட்டு வைத்திருக்கின்றோம். இந்த 2ஐயும் கணித்துதான் நம்ம பலன் சொல்ல போகின்றோம். சரி, இதுல இன்னொரு சூக்ஷ்மமும் இருக்கிறது. ஒவ்வொரு வருஷமும் நம்ம நவ கிரகங்கள் வந்து ஒவ்வொரு பதவியை மேற்கொள்ளுகின்றன. அந்த பதவியை எந்த கிரகம் வந்து பிரதானமாக மேற்கொள்ளுகிறதோ அந்த கிரகத்தினுடைய இயல்பாக பலன்களும் அளிக்கின்றன. அப்படி பார்க்கும் பொழுது குரு வந்து கிட்டத்தட்ட 3 பதவிகளை வகிக்கிறார். அவர் ராஜாவாக இருக்கிறார், பிறகு சஸ்யாதிபதியாக இருக்கிறார், பிறகு நிரசாதிபதியாக இருக்கிறார். பிறகு சந்திரனும் 3 பதவிகளை வகிக்கிறார். சந்திரன் வந்து சேனாதிபதியாக வருகிறார், அர்க்காதிபதியாக வருகிறார், மேகாதிபதியாக வருகிறார். இதனுடைய சூக்ஷ்மங்கள் என்ன அப்படின்னா, முதல்ல குரு இந்த ராஜாவாக வருவதனாலையும் பிறகு சஸ்யாதிபதி பிறகு நிரசாதிபதியாக வர்றதுனால பல நன்மைகள் உண்டு. ஜென்ரலாகவே பணப்புழக்கம் அதிகமாகும். பேங்க், ஃபைனான்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய லாபம் கிடைக்க போகிறது. நிறைய பணப்புழக்கமும் அதிகமாகும். அதே போல தங்கத்தினுடைய அந்த டீலிங், தங்க வியாபாரம், தங்க விலை உயர்வது, தங்கத்தினால் பல தங்கம் மற்றும் வெள்ளி மற்றும் பிளாட்டினம் இந்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக வந்து நிறைய பணப்புழக்கத்தில் பிறகு வந்து வியாபார விஷயங்களிலும் வளர்ச்சியை பெறும். பிறகு விவசாயத்துறையிலும் பல கண்டுபிடிப்புகள், பல விதமான விஷயங்கள் வளர்ச்சி பெறும். பக்தி ஓங்கும், கோயில்களில் கூட்டம் பெருகும், புதிய கோயில்கள் வளரும். அது மட்டுமல்ல, தலைமையில் விளங்கக்கூடியவர்களுக்கு நல்ல கௌரவமும் கிடைக்கும். இதெல்லாம் குரு ராஜாவாகவும் சஸ்யாதிபதியாகவும், சஸ்யாதிபதினாக்கா எல்லா விதமான தானியங்களிலும் இந்தியா வந்து முதன்மை வகிக்கும். இந்த பலன்கள் வந்து மேக்சிமம் வந்து நம்ம என்ன பார்க்கணும்னாக்கா பாரத நாட்டில் பிறந்தவர்களுக்காக தான் நம்ம பார்க்கணும். அப்படிங்கும்போது இந்தியாவில் தானியங்களும் பிறகு பல்வேறு விதமான அதாவது எக்யூப்மெண்ட்ஸும், இது செவ்வாய் மந்திரியாக வருவதனால இந்த ஆயுதங்கள் விஷயங்களிலும் நம்ம நாடு வந்து முன்னேற போகிறது அப்படிங்கிறது நல்லா தெரியறது.
சரி, சந்திரனால என்ன விஷயம்? சந்திரன் வந்து சேனாதிபதியாக வருகிறார். முதல்ல வந்து பெண்கள் எல்லா விதமான நிறுவனங்களிலும் எல்லா விதமான ஃபீல்டுகளிலும் அவர்கள் தன்னுடைய ஆளுமையை செலுத்துவர். இன்ஃபேக்ட் வந்து பல இடங்கள் பல பதவிகளில் வந்து ஆண்கள் பெண்களுடைய ஐடியாக்கள் அவர்களுடைய கட்டளையின் கீழ்ப்படிய வேண்டிய கட்டாயம் உண்டு. சந்தோஷமான விஷயம்தான். சரி, சந்திரனுடைய பலன் என்ன? சந்திரன் வந்து 3 பதவிகளை வகிக்கிறார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அவர் சேனாதிபதியாக இருக்கிறார். அதனால பெண்களுடைய ஆதிக்கம் மேலோங்கும். பல உச்ச பதவிகளையும் மேக்சிமம் எல்லா ஃபீல்டுலையும் வந்து பெண்கள் வந்து அதிகமாக தன்னுடைய பதவிகளை நிர்வகிப்பார். அவர்கள் நாட்டை ஆளக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு பெண்களுடைய மதிப்பும் அவர்களுடைய வலிமையும் பெருகும். இது நாட்டுக்கு பல நன்மைகளையும் கொடுக்கும். பிறகு மேகாதிபதி அர்க்காதிபதியாக இருக்கிறதுனால மழை வந்து நிறைய பெய்யும். அதாவது மழையே வரக்கூடாத காலகட்டங்களிலும் வந்து மழை நிறைய பெய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது. சில இடங்களில் வந்து ஓவர்ஃப்ளோ அப்படிங்கிற மாதிரி அதிவிருஷ்டி தோஷமும் இருக்கிறது. அதாவது அதிகமான மழை பெய்யக்கூடிய ஒரு தோஷமும் இருக்கிறது. அப்படிங்கும்போது அரசாங்கம் வந்து அதுக்குண்டான விஷயங்களை நம்ம முன்னேற்பாடுகளாக செய்து கொள்ள வேண்டியது. பிறகு ஃபாரின் கரன்சி நிறைய புழங்கும். இந்தியாவினுடைய பண மதிப்பீடு உயரும். இந்தியா பொருளாதாரத்தில் முன்னேறும். இதெல்லாம் இந்த வருஷத்தினுடைய சூட்சமம். இதெல்லாம் வந்து அந்த பதவிகளை வைத்து இப்பொழுது அன்றைய ஜாதகத்தை எடுத்து விடுவோம். புத்தாண்டு அன்னைக்கு வரக்கூடிய ஜாதகத்தை எடுத்துட்டோம்னா உங்களுக்கு லக்னாதிபதியே, லக்னம் வந்து ரிஷபம், 9:32 ரிஷப லக்னத்துல தான் இந்த ஆண்டு பிறக்கிறது. லக்னாதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறார். அவருடன் தான் சூரியன் இருக்கிறார். சூரியன் நுழையிறது தானே, மேஷத்தில் நுழையிறது தான் புது வருஷமாக சொல்றோம். அப்படி என்றால் வெளியுறவுத்துறை ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை செய்ய போகிறதுன்னு அர்த்தம். 11ஆம் இடத்துல சனியும் செவ்வாயும் புதனும் இருக்கிறதுனால தனி மனிதனுடைய திறமைகளும் ஆண்டர்பிரினர்ஷிப்பும் ரொம்ப அதிகமாக இருக்கும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமணங்கள் நிறைய ஏற்படும். ஆனால் பெரிய பெரிய ஃபேக்டரிஸ் எல்லாம் வைத்து நடத்துபவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தீ விபத்துகள் நிறைய வருவதற்கு சான்சஸ் உண்டு. ஆக்சிடென்ட் ரொம்ப நிறைய இருக்கக்கூடிய சான்சஸ் உண்டு. ஆனாலும் மருத்துவத்துறையில் நிறைய முன்னேற்றம் இருக்கும். செவ்வாய் வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது 7க்கு உண்டானோன்னு 12க்கு உண்டானோ. அதுதான் மருத்துவத்துறையில் நிறைய சாதனைகள் நிகழும். நிறைய வியாதிகளுக்கு மருந்துகள் கண்டுபிடிக்கப்படும். நல்ல விஷயம் என்ன அப்படின்னாக்கா, 2ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருப்பவர் 3ஆம் இடம் 4ஆம் இடம் என்று நிறைய இடத்துல நகர்றதுனால ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக அவர்கள் அதாவது கடந்த 4-5 வருஷங்களில் இல்லாத அளவுக்கு பொருளாதார ரீதியாக உயர்ந்தும் வளர்ந்தும் இருப்பார்கள். 10ஆம் இடத்தில் சந்திரனும் ராகுவும் ஒன்றாக இருக்கிறதுனால வியாபார ஸ்தலங்களில் வந்து நிறைய ஓட்டம் இருக்கும். ஆனால் நிறைய குழப்பம் இருக்கும். நிறைய குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். வியாபாரத்துல மட்டும் அந்த பிசினஸ் கேடர்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த பிசினஸ் பண்றது, இதை பண்றது, அதை பண்றது, என்னத்தையா பண்ணிட்டு இருப்போம். ஆனால் எல்லாவற்றிலும் ஒட்டுமொத்தமாக வளர்ச்சியை தான் காணப்போகிறோம். ஆக இதுதான் வந்து இந்த வருஷத்தினுடைய பொதுவான பலன். 4ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால மேக்சிமம் எல்லாருக்குமே வந்து இடம் விட்டு இடம் பெயர்ந்து போகக்கூடாது. அதாவது வந்து ஏற்கனவே நம்ம வந்து கம்யூட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறது அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கர்ப்பிணி பெண்கள் வந்து ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும். இரண்டால் செயற்கை கருத்தரிப்புக்கு நிறைய வந்து யோகம் இருக்கிறதே ஒழிய கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த வருஷமானது, அதாவது குரு வந்து தன்னுடைய உச்சமான இடத்தை அடைந்தாலும் கூட கேத்துவனுடைய அமைப்பினால் வெளியூர் போறதோ வெளிநாடு போறதோ அந்த 3-4 மாதங்களுக்குள் பிரயாணிப்பதை நாம் தவிர்க்க வேண்டும். அதனால கர்ப்பிணி பெண்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய கட்டாயம் உண்டு. இந்த வீடியோவில் கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்குண்டான தமிழ் புத்தாண்டு வருடமாகிய பராபவம் ஆண்டினுடைய முழு பலன்களையும் பார்க்க இருக்கின்றோம். அதாவது இந்த வருஷம் வந்து ராகுனுடைய 6ஆம் இடத்துல இருந்து குருவனுடைய பார்வையில் இருக்கிறதுனால குரு வந்து 3 இடத்துக்கு மாறுகிறார் இல்லையா? இதை வந்து நம்ம வந்து ஒரு 3 செக்மெண்டாக இந்த சனியினுடைய நட்சத்திர பரிவர்த்தனை இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்பொழுது முதல் 2 மாதங்கள், அதாவது ஏப்ரல் மே அப்படிங்கிறது ஒரு செக்மெண்ட். பிறகு ஜூன்ல இருந்து அக்டோபர் வரைக்கும் ஒரு செக்மெண்ட். அக்டோபர்ல இருந்து அடுத்த வருஷம் ஏப்ரல் வரைக்கும், ஏப்ரல் 13 வரைக்கும் ஒரு செக்மெண்ட்டை வச்சுக்கிட்டோம்னா இந்த குருவனுடைய படிப்படியான மாற்றங்கள் வந்து உங்களுக்கு நல்லபடியான பலன்களை கொடுக்கிறது.
அதை வந்து ஒரு 5 தலைப்புல எல்லா கிரகங்களுடைய அமைப்பை வச்சுட்டு நான் சொல்லிடுறேன். முதல்ல ஆரோக்கியம், உங்களுடைய மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம். இப்போ வந்து ஆரோக்கியம் ஓரளவுக்கு முன்னேறி கொண்டு இருக்கிறது. ஆனால் மனசளவுல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கின்றன. நண்பர்கள் இடத்திலும், வாழ்க்கை துணை இடத்திலும், அல்லது வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஒரு திட்டம் போட்டு நம்ம அதை வந்து செயல்முறைப்படுத்துகின்ற இந்த விதத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனை ஜூனுக்கு அப்புறம் கண்டிப்பாக மாற்றும். அப்ப ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. கொஞ்சம் வந்து பாரம்பரியமான வியாதிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஹெரிடிட்டரி டிசீஸ், அது வந்து ஒரு 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும். பிறகு லீகல் இஷ்யூஸ் இருக்கு, அதனால சில வருத்தங்கள், குழப்பங்கள் சில பேர்களுக்கு இருக்கு. அதுலயும் கூட சித்ரா நட்சத்திரத்துக்காரர்களுக்கு அதிகமான வாழ்க்கை துணையுடன் பிரச்சனைகள் இருக்கிறது. இது அத்தனையுமே ஜூனுக்கு அப்புறம் மாறி 2வது 3வது செக்மெண்ட்ல நல்லபடியாக வந்துடும். பிறகு கௌரவம், பர்சனாலிட்டி, நம்முடைய கௌரவம் இந்த சொசைட்டில வந்து நல்ல ஆற்றலுடன் விளங்குகிறீர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல பேர் வரும். அதுவும் நீங்க பிசினஸ் பண்ணி கொண்டு இருந்தாலும் அந்த பிசினஸ்ல கண்டிப்பாக PR, அதாவது பப்ளிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத ஒரு விஸ்தாரமாக கூடிய ஒரு அமைப்பு உண்டு. கடன், நோய், எதிரி, இந்த 3மே இந்த வருஷம் உங்களுக்கு அழிந்து விட்டு போயிடும். டிசம்பர் வரைக்கும் ராகு 6ஆம் இடத்துல இருக்கிறார். அதுல வந்து இப்போ குருவினுடைய பார்வையில் இருக்கிறார். இருந்தாலும் குரு மறுபடியும் மீண்டும் உச்சமாகத்தான் போகிறார். அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல பலன்களை இந்த வருஷம் முழுவதும் உண்டு. 2வது என்ன அப்படின்னா, தொழில் முறையில் எப்படி இருப்போம் நம்ம அப்படிங்கிற பட்சத்துல நீங்க எந்த தொழிலாக இருந்தாலும் முக்கியமாக குருவனுடைய ராகுவனுடைய காரகத்துவம், இந்த 2 தொழில்களும் அவ்வளவு வந்து ஒரு அதிகமான முன்னேற்றங்களுடனும் ஒரு அசுர வளர்ச்சியையும் கொண்டதாக இருக்கும். குருவனுடைய காரகத்துவம் என்ன? கல்வி சாலைகள் வைத்து நடத்துவது, ஒரு பேங்க்ல வந்து ஒரு தலைமை பதவி, எந்த ஒரு தலைமை பதவியில இருந்தாலும் சரி, ஒரு ஆசிரியராக இருப்பது, அல்லது வந்து கூட்ஸ், இந்த பெரிய பெரிய லாஜிஸ்டிக் வியாபாரங்கள் பண்ணுவது, எல்லா விதமான டேட்டாஸ் வந்து அந்த டேட்டா அனாலிசிஸ் ஆகட்டும், டேட்டா வந்து நம்ம என்ன சொல்லுவோம், இந்த 3G 2G 4G 5G இந்த மாதிரியான விஷயங்களும் கூட குருவனுடைய காரகத்துவம் தான். அதனுடன் சேர்ந்து ராகுவையும் நம்ம சேர்த்துக்கணும். ராகுவனுடைய காரகத்துவம்னா அனைத்து விதமான தகவல் மையங்கள், தகவல் தொடர்பு சாதனங்களும் அதனுடைய விஷயங்களும். பிறகு டிரான்ஸ்போர்டேஷன்ஸ், ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகிறது, அது எல்லா விதமான டிரான்ஸ்போர்டேஷன், ட்ரெயின், பஸ், கார், ஃபிளைட் எல்லாமே அதுல இருப்பவர்கள், அது சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் செய்பவர்கள். பிறகு அரபு தேசத்தில் இருப்பவர்கள் எல்லாருக்குமே இது ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கிறது. இந்த 2வது செக்மெண்ட் ஜூன்ல இருந்து உங்களுக்கு வந்து எல்லா பிரச்சனைகளும் தீரும். இந்த கன்னிராசி அன்பர்கள் வார் ஜோன்ல இருப்பவர்களும் கூட ரிலீஃபை அடைந்து விடலாம். இந்த ஒரு 1.5 மாதம் ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயே விச்சே நமஹா அப்படின்னு அதை மட்டும் சொல்லிட்டு இருங்க. அந்த வார் ஜோன்ல இருந்து எல்லா விதத்திலையும் உங்களுக்கு சேஃப் கார்டு கிடைச்சிடும். பிறகு ஜாபுக்கு போக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்காமல் கொஞ்சம் கூட படியுங்கள். இந்த முதல் 2 செக்மெண்ட்ல கொஞ்சம் படிச்சுட்டீங்கன்னாக்கா இந்த வருஷத்தினுடைய ஒரு 6 மாசத்துக்கு பிறகு உங்களுக்கு செப்டம்பர் அக்டோபர்ல எல்லாம் உங்களுக்கு நல்ல ஜாப் கிடைச்சிடும். இல்லது இப்ப இருக்கக்கூடிய ஜாபுக்கு மேல ஒரு நல்ல ஒரு விதத்துக்கு வந்துடலாம். பிறகு இப்பதான் நான் படிச்சு முடிக்கிறேன் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் மேதா தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு பண்ணினா கேம்பஸ் இன்டர்வியூலயே செலக்ட் ஆகிடலாம். இது ஒரு பெரிய கிஃப்ட். அதாவது இந்த வருஷம் கன்னிராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புகளும் சரி, பிசினஸ் வாய்ப்புகளும் சரி உங்களுடைய வீடு தேடி வரும். ஆனால் அதை பயன்படுத்த வேண்டும். சனியினுடைய ஒரு அமைப்புனால, சனி வந்து உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருக்காரு, அவர் மீனத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அப்படிங்கும்போது கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை காண்பிப்பார். இருந்தாலும் குரு கடகத்துக்கு உச்சமாக போகும்போது குரு அவரை பார்த்து செயல் செய்கிறார். அதனால உங்களுக்கு சோம்பல் இருந்தாலும் அதை வந்து தாண்டி நீங்கள் உங்களுடைய வேலையை வந்து தக்க வைத்துக் கொள்ளுவீர்கள். போட்டி, பொறாமை இதெல்லாமே அழிந்து விட்டு. அதனால இந்த வருஷம் கன்னிராசி என்பவர்கள் பராபவம் ஆண்டு உங்களுக்கும் சரி, உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் சரி, நீங்கள் யார் என்பது பிடிபடும். அவர்கள் மனதிலும் உங்களுக்கு மதிப்பானது கூடும் அப்படின்னு சொன்னா மிக இல்லை. லாபம், பினான்ஸ் பண்ணுபவர்கள், அது நீங்க வட்டி தொழில் விட்டாலும் சரி, பெரிய பெரிய சிட் ஃபண்ட்ஸ் நடத்தினாலும் சரி, அல்லது ஒரு பினான்ஸ் செக்டாரை வச்சிருந்தாலும் சரி, அல்லது பெரிய பெரிய விஷயங்களை செய்யக்கூடிய ப்ரொடியூசர்ஸ், பிலிம் ப்ரொடியூசர்ஸா இருந்தாலும் சரி, உங்களுக்கு லாபம் உண்டு. சேனல் வைத்து நடத்துபவர்களுக்கும் பல்வேறு விஷயங்கள்ல லாபம் உண்டு. ஆரம்பத்திலிருந்தே அரசியல் பிரவேசம் செய்பவர்களுக்கு இந்த வருஷம் கன்னிராசி அன்பர்களுக்கு பதவி நிச்சயம். அது நீங்க வந்து ஒரு சின்ன பதவியாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் போது இந்த வருஷ கடைசியிலேயே நல்ல உயர் பதவியாக அடைவீர்கள். நீங்கள் ஒரு கால அரசியல் வாழ்க்கையில்
நுழைந்து அல்லது ஒரு ஜேர்னலிஸ்டா போய் அல்லது ஒரு அரசியல் பேசுகின்ற ஒரு பிரமுகராகவோ நீங்கள் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு நினைத்தீர்கள் என்றால் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஏதாவது ஒரு அம்மன் கோயில், உக்கிரமான காளி ஆகட்டும், மாரியம்மன் ஆகட்டும், அல்லது பிரத்யங்கராகட்டும், இந்த மாதிரி ஒரு உக்கிரமான தெய்வம். ஏனென்றால் 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறது, அதுவும் தன்னுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது. எப்படியாப்பட்ட எதிரியையும் நொறுக்கி விடுவார்கள் கன்னி ராசி என்பவர்கள். எதிரிகள் பயந்துட்டு விடும், நீங்க போய் நின்னாலே பயந்துட்டு விடும். அது ராகு இருந்தால் எதிரிகள் உண்டாகவும் செய்வார். நம்ம போக வேண்டாம், எதிரிகள் தன்னால் வருவார்கள். அதுதான் விஷயம். ராகு 6ஆம் இடத்துல இருந்தா ரொம்ப 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 நல்லதுன்னு சொல்றோம் இல்லையா? எதிரிகள்லாம் அழிச்சிருவோம்னு சொல்றோம் இல்லையா? எதிரி இருந்தாத்தனே அழிப்பதற்கு எதிரிகள் அமைந்து விடுவார். அது பிசினஸ் காம்படிஷனாக இருக்கும். ஏன் வாழ்க்கையில ஒரு சின்ன ஒரு விஷயங்களை, ஒரு பைக்கோ காரோ வாங்கினாலும் கூட மற்றவர்கள்லாம் உறவுக்குள்ளேயே பிரச்சனைகள். இதெல்லாம் ஃபேஸ் பண்ணித்தான் ஆகும். இது கர்மபலன். ஒரு விசித்திரமான ஒரு அமைப்பு உங்களுக்கு. 6ஆம் இடத்துல ராகுவும் 6க்கு உண்டானவன் 7ஆம் இடத்துல இருந்து 7க்கு உண்டானவன் 10, 11 என்கின்ற நல்ல இடத்திற்கு போக போகிறார். அதனால வெற்றி வெற்றி வெற்றி. அனைத்து போட்டிகளிலும் வெற்றி, அனைத்து பொறாமைகளையும் வாயை அடைக்க செய்வீர்கள். இதெல்லாம் எவ்வளவு பெரிய கிஃப்ட். அதுவும் பிசினஸ்ல மெயினா பிசினஸ் தான் டார்கெட். விளையாட்டு வீரர்கள் குறிப்பாக சொல்ல போனா அவுட்டோர் விளையாட்டு தான் இருந்தாலும் இந்த சதுரங்க இருக்குல்ல, செஸ் சாம்பியனாக மாறக்கூடிய யோகங்கள் உண்டு. எல்லா விதமான அவுட்டோர் விளையாட்டுகளிலும் சாதிக்க முடியும். அது பெரிய ஒரு கிஃப்ட் இல்லையா? வெற்றிகள் காண முடியும், பதக்கங்கள் பல வாங்க முடியும். ஒரு நாட்டுக்காகவோ அல்லது ஒரு ஸ்டேட்டுக்காகவோ பிரதிநிதித்துவமாக ஒரு ரெப்ரசன்டேட்டிவா போகும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய கொடியை நாட்டுவீர்கள். முக்கியமாக கேத்து 12ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால நீங்க ஞாயிற்றுக்கிழமை சிவன் கோயிலுக்கு போயிட்டு பால் அபிஷேகமோ நெய் அபிஷேகமோ கொடுத்துட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த அதாவது 18 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கேத்து 12ஆம் இடத்தை தாண்டுவார். இப்ப இந்த கேத்து டிசம்பர் வரைக்கும் இங்கதான் இருக்கிறார். இந்த வாரத்துல இருந்து எடுத்துக்கோங்க. இந்த பராபகம் ஆண்டினுடைய விஷயம் உங்களுக்கு அவ்வளவு, ஏன்னா குருவனுடைய அருகாமை வரப்போகிறது. குருவும் கேத்தும் 12ஆம் இடத்துல இருக்க போகிறார்கள். அப்படிங்கும்போது இதுக்கு பிறகு மறுபிறவை எடுத்ததாக நீங்கள் மாறுவீர்கள். எனக்கு கேட்டா ஒரு முறை காசிக்கும் போயிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஜாதகம் இருக்கும்போது கண்டிப்பாக அக்டோபர் மாசம் காசிக்கு பிளான் பண்ணுங்க, போயிட்டு வாங்க. வாழ்க்கை மாறும். உங்களுக்கு அற்புதம் நடக்கிறது தெரியும். எத்தனையோ ஜென்மங்கள் நம்ம கடந்துட்டோம் அப்படிங்கிறத நீங்கள் உணர்வீர்கள். பிறகு சொத்துக்கள் வாங்கக்கூடிய விஷயத்துல சளைக்காதீர்கள். கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டாலும் சளைக்காதீர்கள். உங்களுக்கு ஈவன் லேண்ட் ப்ராப்பர்ட்டி டீலர்கள், பிறகு பியூட்டிஷியன்ஸ், மால் வைத்து நடத்துபவர்கள், கம்ப்யூட்டர், இந்த மாதிரியான ஐடி விங்ல கொஞ்சம் டிராபேக் இருக்கிறது. கொஞ்சம் டிராபேக், அது நஷ்டம்னு சொல்ல முடியாது, எதிர்பார்த்த அளவில் இல்லை அப்படிங்கிறது தான். ஆனால் அவர்களுக்கு இந்த ஏஐ அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் நிறைய கை கொடுக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, அதாவது இருக்கிறதுலயே கம்மியான சோதனை யாருக்குன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான். கொஞ்சம் சோம்பேறித்தனம் தான் இருக்கும். உங்களுடைய சோம்பேறித்தனத்தை நீங்கள் வென்றீர்கள் என்றால் உங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சரி, நீங்கள் தலைவனாக மாற முடியும், ஒரு லீடராக மாற முடியும். நீங்க அதாவது ஒரு ஒர்க்கரா உங்களை நினைக்க கூடாது. நான் ஒரு தலைமை பதவிக்கு அடைய வேண்டும் அப்படின்னு நீங்க ஆரம்பிங்க. எல்லா படிப்புகளும் மெடிக்கல்ல அனஸ்தீசியா மேற்கொண்டு, அதே போல பெரிய கெமிஸ்ட்ரி லேப்ல சயின்ஸ்ல சயின்டிஸ்டா போற வரைக்கும் எல்லா விதமான படிப்புகளும், இந்த ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு கொஞ்சம் ஃபிட்னஸ் பத்தாது, பிசிக்கல் ஃபிட்னஸ் பத்தாது. இப்ப நீங்க டார்கெட் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? உங்களுடைய எக்ஸிகியூஷன். அதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கள். 7ஆம் இடத்துல சனி திக்பலத்தோட இருக்கிறார். அப்படிங்கும் போது கொஞ்சம் நம்ம இந்த தொப்புளுக்கு கீழே, அதாவது நாபிக்கு கீழே இருக்கக்கூடிய விஷயத்துக்கு கொஞ்சம் ஆக்டிவா வேலை செய்யணும். அதனால உட்கார்ந்துகிட்டே இருக்கணும்னு சொல்லிடுவார். அப்படிதான் பண்ணுவார் சனி. அதனால கொஞ்சம் ஆக்டிவாக இருங்கள். திருமணங்களில் வெற்றி காண்பதும், அதாவது எவ்வளவோ தாமதமாக திருமணம் ஏற்பட்டாலும் கூட நல்ல விதத்தில் வாழ்க்கை அமைவதும், குழந்தை வரம் ஏற்படுவதுமாக இந்த வருஷம் ரொம்ப நல்ல வருஷமாக இருக்கிறது. இந்த வருஷத்தினுடைய கடைசி பாகத்தை நான் சொல்ல விரும்புறேன். அது ரொம்ப சூக்ஷ்மமானது. அதாவது நீங்க டிசம்பர்ல இருந்து ஏப்ரல் வரைக்கும், இந்த வருஷம் 26 வருஷம், டிசம்பர்ல இருந்து ஏப்ரல் வரைக்கும் குரு 12ஆம் இடத்துக்கு வரார். கேத்து அங்க ஒரு மாசம் இருந்துட்டு அவர் லாபஸ்தானத்துக்கு வரார். 5ஆம் இடத்துக்கு ராகு வரார். இது ரொம்ப உங்களுடைய வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு வருஷம். அதனால மாதம்
அந்த டியூரேஷனை வந்து நீங்க வந்து நல்லபடியா பயன்படுத்துங்க. ஆனால் ஒரு முறை ராகு அங்க வந்துட்டாருனாக்க குழந்தைக்கு வந்து முயற்சி பண்ணுவதை நம்ம அந்த ஒரு 2 மாதத்திற்கு வந்து தள்ளி போடத்தான் செய்ய வேண்டும். அது வார பலன்களே நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆனால் இந்த டிசம்பர் வரைக்குமான காலகட்டத்தை உங்களுடைய ஆற்றலையும் அறிவையும் வளர்ப்பதற்கு நல்லா பயன்படுத்துங்க. வெளிநாடு வந்து சான்ஸ் ரொம்ப கொஞ்சோண்டு சான்ஸ் இருந்தாலும் வெளிநாடு வெளிமாநிலங்களுக்கு போயிட்டு வாங்க. ஏனென்றால் இப்ப போயிட்டு வந்தா உங்களுக்கு லாபம். அந்த ஒரு நாலேஜும் அந்த பிஆரும் உங்களுக்கு எதிர்காலத்துல கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். வாழ்க்கை துறையில திருமண உறவுகள்ல நல்லபடியாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம கொஞ்சம் வந்து நம்மளால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருவதற்கு சான்சஸ் உண்டு. அதனால உறவுகள்ல வாழ்க்கை துணை மற்றும் உங்களுடைய மாமனார் மாமியார், அது நீங்க ஆணாக பெண்ணாக இருந்தாலும் அவர்களுடைய சைட்ல கொஞ்சம் எங்க ராசியாக இருந்து கொள்ளுங்கள். சகோதர உறவுகளுக்குள்ள மூத்த சகோதர உறவு நல்ல ஒரு அமைப்பாக இருந்தாலும் கொஞ்சம் பாலிடிக்ஸ் இருக்கும். சொத்து விஷயத்துல, அதாவது தாய் தந்தையருடைய சொத்து விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். அதற்கு ஒரு லீகலான ஒரு விஷயங்கள் சந்திக்க வேண்டியது. முக்கியமாக சட்டத்துறை வல்லுநர்கள் ஆகட்டும், கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிறவர்கள், லெஜிஸ்லேஷன், அந்த மாதிரியான பேக்ரவுண்ட்ல அரசியல் நடத்துவதற்கு, அரசியல்வாதிகளுக்கு பின்னாடி ஒரு அரசு சார்ந்த விஷயங்களில் ஹையர் ரேஞ்சில் இருப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல, அந்த மாதிரியே நான் வரணும் அப்படின்னா அதற்குண்டான பாடங்களை கற்றுக்கொள்ளுங்கள். அப்புறம் முக்கியமாக சிஐடியாக இந்த ஐடியில் வந்து இந்த ரைடு எல்லாம் போறாங்களே, அந்த மாதிரியானது இடி அப்படிங்கலாம் சொல்றாங்களா, அந்த மாதிரியான உயர்நிலை அந்த சட்டத்தை வந்து ஃபாலோ பண்றது, அதெல்லாம் வந்து ஒரு ஐடி ரைடுன்னா எல்லாம் பயப்படுற மாதிரி இருக்கும். காக்கி சட்டை அப்படின்னாலே அதுக்கு ஒரு மதிப்பு உண்டு, எல்லாம் உண்டு. ஆனா அந்த ஐடிங்கிறது வந்து ஒரு பயம். ஐயோ இடின்னா அது ஒரு, அந்த மாதிரியான பதவிகளுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சொத்துக்கள் சேர்க்கும் அப்படிங்கிற விஷயத்துல நீங்க முதல்ல லேண்டு, அப்புறம் வீடு, அதுக்கப்புறம் அசையாத வண்டி வாகனங்கள், அதுக்கப்புறம் அசையாத சொத்தாகிய தங்கம், இதுக்கு அத்தனையுமே முதலீடு செய்யலாம். நல்ல முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசு விஷயங்களிலேயே உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்ல நல்ல ஒரு விஷயங்கள் இருக்கு. இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும். ஆமா, அதுவும் ஜூன் மாசத்துல அக்டோபர் மாசம் வரைக்கும் நல்லபடியாக இருக்கும். அதனால கன்னிராசிக்காரர்களுக்கு பராபவம் ஆண்டு அப்படிங்கிறது வந்து அவர்களுக்கு ஒரு லட்சுமிகரமான, அதே போன்று வசதி வாய்ப்புகளை கூட்டக்கூடிய, வாழ்க்கையினுடைய தரத்தையும் உயர்த்தக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. நண்பர்களிடம் பகைமை பாராட்ட வேண்டாம். அவர்கள் வந்து அவர்களை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அப்படியே நம்ம நகர்த்தி வைத்து விடுவது நமக்கு நல்லது. அதே போல உறவுகளிடம் பகைமை பாராட்டக்கூடாது. இது வந்து என்னன்னு கேட்டா லாங் டர்மா போகும், ரொம்ப நாள் போகும். பகைமையும் கூட ரொம்ப நீடிச்சு போடும். உடனே அடுத்த நாள் வந்து ஒரு அந்த நிலைமையை சகஜமாக்குற மாதிரி நீங்க பண்ணிடலாம். இந்த வருஷம் வந்து எந்த விஷயத்துல நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படின்னா, முக்கியமாக உங்களுடைய ஊழியர்களை நிர்வகிக்கக்கூடிய விஷயத்தை, நமக்கு கீழே இருப்பவர்கள், அவர்கள் கிட்ட நம்ம டீல் பண்ற விஷயத்த ஒழுங்கா டீல் பண்ணினோம்னாக்கா எல்லா விஷயத்தையும் சாதித்து விடலாம். வேலையே கிடைக்காதவர்களுக்கும் இந்த வருஷம் கண்டிப்பாக வேலை கிடைச்சிடும். வயதானவர்கள், ரிட்டையர்டு ஆயிட்டேன்னா, வீட்டுல சும்மா உட்கார பிடிக்கலன்னாலும் உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கும். அதனால இந்த வருஷம் என்பது உங்களுக்கு ஒரு பூரிப்பான, ஒரு சந்தோஷமான, ஒரு வளர்ச்சியான, கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருக்கக்கூடிய, இருந்தாலும் அதை மீட்டு உங்களை நீங்களே உயர்த்தக்கூடிய ஒரு வருஷமாக, பிரகாசமான வருஷமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா மிக இல்லை. சரி, இந்த கன்னி ராசியில இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்களுக்கு உத்திரம், ஹஸ்தம், சித்திரை. சித்திரை வந்து 2 பாதங்கள் வச்சுக்கோங்களேன். சரி, இந்த கன்னி ராசியில 3 நட்சத்திரங்கள், உத்திரம் 3 பாதங்கள் இருக்கு, ஹஸ்தம் 4 பாதங்கள், சித்திரை 2 பாதங்கள். அவர்களுக்கு உண்டான நல்ல நாட்களை சொல்லிட்டாங்க. ஏன்னா நல்ல நாள் கிடைக்கிறது தான் கஷ்டம். இது ஒரு சின்ன விஷயம்தான், இதை வந்து பெரிய சமாச்சாரம், அதை அப்ளை பண்ணி பார்த்தா தான் தெரியும். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இது வந்து 1 மாசத்துக்கு உண்டான, அதாவது வந்து தமிழ் மாசம் சித்திரை மாதத்திற்கு உண்டானது. ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து மே 14ஆம் தேதி வரைக்கும் அப்படி வச்சுக்கோங்க. உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ஏப்ரல் 20, மே 4, மே 11, மே 13. மறுபடியும் சொல்றேன், உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ஏப்ரல் 20, மே 4, மே 11, மே 13 ஆகிய 4 நாட்களும் ரொம்ப நல்ல நாட்கள். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஏப்ரல் 23, ஏப்ரல் 30, மே 8, மே 14. ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு மீண்டும் சொல்லுகிறேன், ஏப்ரல் 23, ஏப்ரல் 30, மே 8, மே 14. அடுத்தது சித்ரா நட்சத்திரக்காரர்கள் பாதம் 2, 1, 2 பாதங்கள்.
மே 4, மே 8, மே 11, மே 13. மே 4, மே 8, மே 11, மே 13. இந்த நாட்களை நன்கு பயன்படுத்தி வெற்றி வாகை சூடுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை ஹரி ஓம். அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.